நிகிதா வணக்கம். போதைப் பொருள் பயன்படுத்தி விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த ஜாமீன் தொடர்பான மனு நேற்றைய தினத்தில் இதே நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 பேர் தரப்பிலும், அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஸ்ரீகாந்த் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை பொறுத்தவரையிலும் ஸ்ரீகாந்த் வீட்டில் நேரடியாக எந்த விதமான போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்றும், அவருடைய ரத்த மாதிரியில் கைப்பற்றப்பட்ட அந்த பரிசோதனை தெரியப்பட்ட முடிவுகள் கூட பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். அதே போன்று நடிகர் கிருஷ்ணா தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படும் போது, நடிகர் கிருஷ்ணாவை பொறுத்தவரையில் அவருடைய ரத்த பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கான எந்தவித சான்றும் இல்லை, அதனால் அவர் என்று பல்வேறு வாதங்கள் முன்வைத்தார். ஆனால் போலீஸ் தரப்பில் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தான், அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் அடிப்படையில் தான் இருவரையும் கைது செய்திருக்கிறோம் என்றும், அதனால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இப்படியாக அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். அப்போது இருவருக்கும் ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்றைய தினத்தில் அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நிபந்தனை ஜாமீனை பொறுத்தவரையில் இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெறுவதற்கு இருவரும் முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, எந்தவித அறிவிப்பு இல்லாமல், எந்த தகவலும் தெரிவிக்காமல் தலைமறைவாகுவது என்று வெளியூர்களுக்கு செல்வது போன்ற எந்தவித பயணங்களும் மேற்கொள்ளக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புலன் விசாரணை அதிகாரி முன்பாக தினமும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது என்பது 10,000 ரூபாய்க்கான அந்த சொந்த ஜாமீன், 10,000 ரூபாய் சொந்த ஜாமீன், அதே போன்று அதே தொகையிலான இருநபர் ஜாமீன் ஆகியோர் அந்த நிபந்தனைகள் எல்லாம் அடிப்படையில் இவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். எனவே ஏற்கனவே இவர்களுக்கு ஜாமீன் மனு தொடர்பான வழக்கு விசாரணை என்பது போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது இருவருக்கும் ஜாமீன் தரக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட வாதத்தின் அடிப்படையில் இவருடைய ஜாமீன் மனு, அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோருடைய ஜாமீன் மனு என்பது சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினார்கள். நேற்றைய தினத்தில் வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என அறிவித்த நீதிபதி இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். நிகிதா.